அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம இன்றைக்கி கிளாஸ் 4ல் இருக்கோம். கிளாஸ் 4ல் உஸ்தாத் அவர்கள் என்ன சொல்லி தந்தாங்க அப்படின்னா, குரானை நம்ம படிக்கும்போது என்ன மனநிலையில் இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லி தந்தாங்க. போன வகுப்பில் ஒரு குரான் வசனத்தை வாசிச்சுட்டு அதை சிந்திச்சுட்டு வாங்க, பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது என்னென்னா 59வது அத்தியாயம் 21வது வசனத்தில், நாம் இந்த குரானை மலை மீது இறக்கியிருந்தால் அது நொறுங்கி விட்டுருக்கும் அப்படின்னு ஒரு வசனம் இருக்குது. நம்ம பார்த்துருக்கோம் குரானில். அந்த வசனத்தை நீங்கள் சிந்திச்சுட்டு வாங்க, உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதில் என்னென்னா, குரானை மலைக்கு நாம் இறக்கியிருந்தோம். அல்லாஹ் சொல்கிறான், குரானை மலை மீது நாம் இறக்கியிருந்தால் அது நொறுங்கிட்டு இருக்கும் அப்படின்னு. இப்போ மலைகளை பற்றி எல்லாம் என்ன சொல்லும்போது அது ரொம்ப மிக கடினம் வாய்ந்ததாக இருக்குது. ஒரு 7 பூமியோடைய அடுக்கை அதை நிலைநிறுத்துது, பூமியை நிலைநிறுத்துது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையெல்லாம் மலைகளை பற்றி சொல்லியிருந்தாலும் கூட, ஆனால் குரானை இறக்கியிருந்தால் தூள் தூளாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். இதையும் நமக்கு அல்லாஹ் இறக்கியிருக்கான், குரானை நமக்கு இறக்கியிருக்கான். இதை எப்படி நாம் ரெண்டையும் பொருந்தி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்க சொன்னாங்க. என்னென்னா, நொறுங்கி இருக்கிற ஒரு மலை தூள் தூளாக இருக்குதுன்னு வச்சுக்கோமே, அதுலேருந்து நம்ம என்னென்ன செய்கிறோம், வீடு கட்டலாம், நம்ம நினச்ச ஒரு விஷயங்களை அந்த நொறுங்கி போன மண்ணாக இருக்கட்டும், கல்லாக இருக்கட்டும், அதை என்ன வேணாலும் வடிவமைக்கலாம். நம்ம அப்படி தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, வெட்டி எடுத்து செஞ்சிகிட்ருக்காங்க. அப்போது நம்ம என்ன செய்யணும், நம்மளுடைய உள்ளத்தை குரான் பக்கமாக திருப்பி அதை வாசித்து நம்மளுடைய உள்ளத்தை இறுகி கிடக்கும் உள்ளத்தை இலகுவாக்கணும். அந்த குரான் பக்கம், குரானுடைய வசனத்தை அப்படியே ஏற்றுக்கிட்டு அதை நம்மளுடைய வாழ்க்கையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், நம்ம வாழ்க்கையில் செயல்முறைப்படுத்தணும். அதுதான் அந்த அல்லாஹ் சொல்கிற அந்த ஒரு உதாரணத்துக்கு விளக்கம். அதுதான், அதாவது நம்மளுடைய நம்ம குரானை படிக்கும்போது எப்படிப்பட்ட உள்ளமாக இருக்கணும்னா, முன்னாடி என்னென்ன அறிவுகள்லாம் நம்ம பெற்றிருப்போமோ அந்த அறிவோடு இது இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நினச்சி நம்ம குரானை அணுகக்கூடாது. குரான் என்ன சொல்லுது, என்ன நம்ம விஷயத்தை தருது அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தை புதுசாக சிந்திப்பவர் போல் நம்ம உள்ளே நுழைஞ்சு ஒவ்வொரு விஷயங்களையும் வாசித்து நாம் தெளிவுபடுத்திக்கிறணும். அந்த குரானை வாசிக்கும்போது தாழ்மையான உள்ளத்தோட, பணிவான உள்ளத்தோட அல்லாஹ் நமக்கு என்ன செய்தியை வழங்கியிருக்கான், அதை நம்ம வாழ்க்கையில் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு நம்ம குரானை படிக்கணும். இப்போ எவ்வளவோ விஷயங்கள் உலக அறிவில் நம்மளுக்கு ஏதோ ஒரு நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நம்ம அறிஞ்சிருப்போம். அதையெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு எனக்கு எல்லாமே தெரியும், குரான் என்ன சொல்ல போகுது, நான் தெரிஞ்சுக்கிட்டதை விடையா இது சொல்லிட போகுது அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு நம்ம பார்க்கக்கூடாது. குரான் என்ன சொல்லுது அப்படிங்கிறத நம்ம செவிதாழ்த்தி கேட்கக்கூடியவங்களாங்க, பணிவான ஒரு உள்ளத்தோட நம்ம உள்ளத்தை மாற்றக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம படிக்க போகிறோம். நம்ம உள்ளத்தை நெகிழ்ச்சியாக்கக்கூடிய ஒரு உள்ளமாக நம்ம மாற்ற போகிறோம் அப்படிங்கிற ஒரு உள்ளத்தோடு, எண்ணத்தோடு அந்த குரானை நம்ம அணுகணும். 7வது அத்தியாயம் 204வது வசனத்தில் அஹ்ராஃப் அப்படிங்கிற சூறாவில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா, குரானை செவி தாழ்த்தி கேளுங்கள், வாய் மூடி கேளுங்கள், நீங்கள் அருள் செய்யப்படுவீர்கள் அப்படின்னு சொல்கிறான். அப்போது நம்ம குரானை கேட்கும்போது நம்ம ரொம்ப செவி தாழ்த்தி கேட்கணும், வாய் மூடி இருக்கணும். அப்போ தான் நம்ம அருள் செய்யப்படுவோம். 50வது அத்தியாயம் 37வது வசனத்தில் யாருக்கு கல்பு இருக்கிறதோ அவர்களுக்கு படிப்பினை இருக்கிறது, இந்த குரான் மூலம் படிப்பினை இருக்கிறதுன்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்போது இந்த படிப்பினை இருக்குது, கல்வி இருக்குதுன்னு அல்லாஹ் சொல்லும்போது, கல்வி அதன் பக்கமாக நம்ம என்ன செஞ்சிடணும், அதன் பக்கமாக திருப்பிடணும். அது அந்த உள்ளத்தை
தூக்கி போட்டுறணுமா. அதாவது அல்க சம அப்படிங்கிற ஒரு வார்த்தை, உள்ளத்தை தூக்கி யார் எறிந்தார்களோ, குரான் பக்கம் யார் உள்ளத்தை தூக்கி முழுமையாக எறிந்தார்களோ அவர்களுக்கு படிப்பினை இருக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த வசனம் சொல்லுது. அப்புறம் குரானை நம்ம அணுகும்போது நம்ம கேட்குறதையும் கொடுக்கும். நம்ம வாழ்க்கைக்கு தேவையானது, சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி உள்ள விஷயங்களும் கொடுக்க தான் செய்யும், அதுக்கு மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் குரானை அணுகும்போது எந்த ஒரு முன் முடிவும் இருக்கக்கூடாது. நமக்கு முன் முடிவும் இல்லாமல், அதை பற்றின ஒரு அபிப்பிராயம் இல்லாமல், அப்படி தான் இருந்து அந்த குரானை நம்ம அணுகணும், படிக்கணும், அதன்படி நடக்கிறதுக்கு நாம் முயற்சி செய்யணும். எலிகளை வச்சு ஆராய்ச்சி செய்கிறாங்க. அப்போது எலிகளை மாணவர் கையில் கொடுக்கும்போது தனித்தனியாக பிரித்து, எலி ஒரு சாதாரண ஒரு எலி, அது எல்லா எலியும் எப்படி இருக்குமோ அப்படி தான் கொடுக்குறாங்க. அந்த மாணவர்கள்ட்ட கொடுக்கும்போது இது நல்ல எலி அப்படின்னு சில மாணவர்கள்ட்டையும், சில எலிகளை இது சொல்லு பேச்சு கேட்காத கெட்ட எலி அப்படின்னு சொல்லி கையில் கொடுக்குறாங்க. 10 நாள் கழித்து அந்த ஆராய்ச்சியாளர்கள் அதை வாங்குகிறாங்க. அப்போது நல்ல எலின்னு வாங்கினவன் கையில் உள்ள எலி சொல் பேச்சு கேட்கக்கூடிய ஒரு எலியாகவும், கெட்ட எலின்னு சொல்லி கொடுக்கப்பட்ட எலிகள் அவன் சொல்கிறத கட்டுப்படாத ஒரு எலிகளாகவும் தான் கையில் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்குது. இதனால என்ன தெரியுதுன்னா, ஒரு மாணவன் ஒரு விஷயத்தை எந்த வகையில் முன்னாடியே முடிவு செஞ்சுட்டு ஒரு பொருளை வாங்குறானோ, ஒரு படிப்பை படிக்கிறானோ, அதன்படியே என்ன செய்கிறான், அதை வழி நடத்துகிறான் அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. இப்போ பாருங்கள், ஒரு ஹதீஸ் ஒன்று இருக்குது. அது யூதர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நிறைய தொல்லைகள் தந்தாங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்கும்போது அப்படி தொல்லைகள் தந்தாங்க. குரான் ஓதும்போது காதை மூடுவாங்க, அப்புறம் அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு பேரை சொன்னோம்னா இன்னொரு பேரை சொல்லி அழைப்பாங்க. இப்படி ஏகப்பட்ட தொந்தரவுகள் கொடுத்தாங்க. அப்போது ரசூல்லா என்ன செஞ்சுருக்காங்க, காவா மீது சத்தியம் செஞ்சுருக்காங்க. அதை இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் சிற்கு வைக்கிறீங்க அப்படிங்கிறத எடுத்து சொன்னாங்க. சிற்கு எப்படி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி ரசூல்லா கேட்டிருக்காங்க. இந்த காஃபா மேலே நீங்கள் சத்தியம் செய்கிறீங்களே, அதுக்கு அறிவு இருக்குதா, அதுக்கு அதிகாரம் இருக்குதா, அது உங்களை தண்டிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ ரசூல்லா யோசிச்சிருக்காங்க. ஆமாம், இவங்க சொல்கிறது உண்மைதான் அப்படின்னு சொல்லி இனிமேல் என்ன செய்கிறாங்க, இனிமேல் மக்களுக்கு பிரகடனம் பண்ணுறாங்க. என்னென்னா, இனிமேல் காஃபா மீது யாரும் சத்தியம் செய்யக்கூடாது, நாம் அதுக்கு மேலே அதை நாம் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறோம் அப்படிங்கிறத இந்த யூதர்கள் மூலமாக, தொல்லை கொடுத்த யூதர்கள் மூலமாக தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்குனதுனால மக்களுக்கு அதை அறிஞ்சிக்கிட்டு காஃபா மேலே யாரும் இனிமேல் சத்தியம் செய்யாதீங்கன்னு ரசூல்லா சொன்னாங்க. அப்போது ரசூல்லா முடிவு பண்ணியிருந்தாங்கன்னா, யூதர்கள் சொல்கிறது எல்லாமே அவங்க குரானுக்கு மாற்றமாக தான் செய்வாங்க அப்படின்னு நினச்சிருந்தாங்கன்னா, அவங்களுடைய கருத்தை ஏற்றிருப்பாங்களா? அவங்க குரான் விஷயத்தில் எப்படி இருந்திருக்காங்கங்கிறத இதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு விஷயம், குரானிய அறிவாளின்னு குரான் ஒன்று சொல்லுது. என்னென்னா, 39வது அத்தியாயம் 18வது வசனத்தில் நற்செய்தி கூறுங்கள், அவர்கள் அழகானதை செவியேற்று சிறந்ததை பின்பற்றுகிறவர்கள், அவர்கள் நல்லடியார்கள் அப்படின்னு சொல்லி குரான் சொல்லுது. அப்போது அழகானதை செவியேற்று சிறந்ததை பின்பற்றுகிறவர்கள் நல்லடியார்கள் அப்படின்னு சொல்லும்போது அதன் மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நல்லடியார்கள் என்ன செய்கிறாங்கன்னா, நல்லதை செவியேற்பாங்க, அதை செயல்படுத்துவாங்க, அதை பின்பற்றுவாங்க. அப்படி ஒரு அப்படி ஒரு ஆட்களாக இருக்கிறவங்கள தான் அல்லாஹ் நல்லடியார்கள், அவங்களுக்கு நற்செய்தி கூறுங்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். அப்போ நாம் இந்த மாதிரி ஒரு விஷயங்களில் நம்ம என்ன செய்யணும்னா, குரானை அணுகும்போது நம்ம எந்த ஒரு முன்முடிவும் இல்லாமல், நமக்கு முன்னாடி கிடைச்ச அறிவுகளை இது இப்படி தான் இருக்கும்னு முடிவோடு இல்லாமல் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, குரான் என்ன சொல்லுது, நம்ம வாழ்க்கையில் எப்படி நம்ம அதை கொண்டு வரலாம், நுணுக்கமான விஷயங்கள் என்ன, அல்லாஹ் என்ன சொல்கிறான் அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப தெளிவாக படிக்கணும்னா திரும்ப திரும்ப படிக்கணும். நம்ம உள்ளத்தை அதன் மீது திருப்பணும். எந்த ஒரு காரணத்தினாலையும் குரான் இப்படி தான் சொல்லும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு நம்ம குரானை பார்க்கக்கூடாது. இன்ஷா அல்லாஹ் நீங்களும் நானும் அதே மாதிரி வழிநடப்போம் என்று பிரார்த்தித்தவளாக எனது உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.